அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 369 போட்டிருந்தேன். எல்லோ கலர்ல போட்டிருந்தேன் பெருசா. ஆனா, அப்போ வந்து கலர பத்தியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சொன்னேன் உங்களுக்கு பிரபஞ்சமா தான் எனக்கு அது உணர்த்துச்சு அப்படின்னு. அ அந்த லிங்க் நான் இதில குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட லிங்க்க நான் போடுறேன் இப்போ ரீசென்ட்டா இப்போ நான் போட்டுட்டு வரேன் இந்த 369ல அந்த இது வந்து கார்டு வந்து லாஸ்ட்ல குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, அதில நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, முக்கோணம், 3 முக்கோணம், 6 முக்கோணம், 9 முக்கோணம் அப்படி 9 பேஜுக்கு போடலாம். இல்ல 6 பேஜுக்கு போடலாம். இல்ல 3 பேஜுக்கு போடலாம்னு சொல்லிட்டு, அத வந்து ஒரு சார்ட் மாரியே வரைஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவ நான் இந்த 369 வீடியோ எல்லாத்துலயுமே குடுக்குறேன். ஆனா, அதிலிருந்து ஒருத்தர் கேட்டது தான். இந்த இதில நியூ இயர் லாஸ்ட்டு 31 2024 டிசம்பர் 31 ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவிலருந்து பார்த்துட்டு வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதில தான் டீட்டெயிலா நம்ம சொல்லியிருக்கிறோமே. அந்த மாரி எழுதுனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் பொழுது, பிரபஞ்சமாக வந்து எனக்கு அதுவும் இந்த 369 எத்தனையோ விஷயம் நான் பிரபஞ்சமா பார்த்துருக்கேன். டிஜிட்டலா பார்த்துருக்கேன். நம்ம ஒண்ணு கேட்கும்போது ஃபோன்ல வேற யாருனா ஒருத்தர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அது நம்ம சொல்றதுக்கு மேட்சா இருக்கும். ஆனா, அந்த நம்பரே வந்து எனக்கு வந்து சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நியூ இயர்னா எல்லா கோயில்கள்லையும் எவ்வளோ கிராண்டா பண்ணுவாங்க. நேத்து நியூ இயர்க்கு நான் கோயிலுக்கே போல. ஏன்னா, அந்த பிரபஞ்சம் சொல்லுச்சு. ஒரு செகண்ட் எந்தெந்த கோயில்லலாம் எந்த மாரிலாம் அலங்காரம் இருக்கும், இன்னைக்கு கிராண்டான்னு என்னால உட்காந்த இடத்துலருந்தே அப்படியே ஃபுல்லா ஒரு ஒரு கோயில் எங்கெல்லாம் நியூ இயர்க்கு நான் போவேனோ, அந்த கோயிலெல்லாம் அது உள்ளேயே போயிட்டு வந்துட்ட மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அ அந்த அளவுக்கு சக்தி ஏன்னா, அந்த நம்பர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு இதில 369 அப்படின்னு சொல்லிட்டே 3 டைம்ஸ் எழுதணும். நான் முன்னெல்லாம் சொன்னது எப்படி சொன்னதுன்னா, ஆ சித்தர்கள வந்து 369 முறை எழுதுறது. 1, 2, 3ன்னே போட்டு 369 டைம்ஸ் எழுதுறது. அதுவும் அவங்களோட நட்சத்திர நாள்ல. கனகம்பட்டி ஐயானா 369 முறை எழுதுறது. அந்த மாரி பண்ணி அவர் கூட ரொம்ப கனெக்ஷன் வந்தது. நெறைய பேருக்கு வந்து அது நெறைய அது எதிர்ச்சே யாருமே என்கிட்ட வந்து முதல்ல யாரோ 4, 5 பேர் அங்கேயே சேனல் நடத்துறவங்க, அவங்க தான் இவன் என்னமோ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டு, வேற ஏதோ நம்மளுடைய வியூஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிக்குவாங்களோன்றதுனால என்கிட்ட இது புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீ சித்தர் கூட 369 கனெக்ட் பண்ணலாம் அதுன்னு. எல்லாமே இந்த கிம்பர்ஸ் எல்லாமே நம்முடைய கடவுள்கள், சித்தர்கள், இந்த கலர் கான்செப்ட்டா இருக்கட்டும், நம்பர் கான்செப்ட்டா இருக்கட்டும், கிரகங்கள் கான்செப்ட்டா இருக்கும். கிரகங்கள்னா எப்படி சூரியன்னா 1, சந்திரன்னா 2, செவ்வாய்னா 9ன்ற மாரி நம்மளுடைய வாழ்வு, நம்ம கடவுள் ஆன்மீகத்தோடு நம்மோடு தொடர்புடைய விஷயங்கள் இது. அத நான் சித்தர்கள் கூட கனெக்ட் பண்றேன். நானு வந்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் ஒரு மாரி, ஏஎல்பி ஜோதிடம் அது ஒரு மாரி, பண்டிட் விஜய் என்றவர் அவர் ஒரு விதமா சொல்றாரு. இந்த ரிப்பன் கட் பண்றது, அது மாரி சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அந்த மாரி ஒரு புரிதல்ல நானா அத இது பண்ண விஷயம் அது. அந்த மாரி செஞ்சு பயங்கரமான சக்சஸ் வந்ததுனால தான் நான் அத சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பின்னாடி யாரும் அத பத்தி கமெண்ட் பண்றதோ, எதிர்ப்பு பண்றதே இல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட பிரபஞ்சமா எனக்கு உணர்த்தினது தான். அந்த 369 ஏற்கனவே இருந்தது தான் 369 வந்து கீழ இருந்து கிளாக் வைஸ்ல தான் 369ன்னு அந்த கார்னர்ல போடணுன்றது. அதையே நானே இந்த மாரி சொல்லிட்டு, அதுக்கு உள்ளேயே உங்க வேண்டுதல எழுதணும்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலயும் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த இது குடுக்குறேன் அந்த கார்ட. அந்த மாரி வரைஞ்சு பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி பிரபஞ்சமா அந்த மாரி அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கு, அந்த வீடியோவே பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் நினைக்கும்போது, பிரபஞ்சமா வந்து எனக்கு உணர்த்தினது தான் அந்த நானு எல்லோ கலர்ல போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுது தெரியல. இதில நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். ஆனா, அந்த எல்லோ கலர்ல நான் போட்டது வந்து நானா என்ன பிரபஞ்சமே என் கையில அப்படி போட வச்சுதா என்னான்னு தெரியல. அப்ப வந்து அது கலர் கான்செப்ட் எல்லாம் எதுவும் சொல்லல. அந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தினது வந்து கலர் கான்செப்ட்லாம் எதுவும் சொல்லல. உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குது இது. ஏற்கனவே நான் சொன்ன முக்கோணமா அத்தன பேஜுக்கு போறதோ, இல்ல 369 முறை சித்தர்கள் பேர் எழுதுறது இல்லாம, இப்போ பிரபஞ்சமா உணர்த்துனதுக்கு எந்த மதமுமே இல்ல. எந்த மதத்தினர் வேணுமானாலும் பண்றது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு 369, 369, 369 சொல்லிட்டே எழுதிட்டு, உங்களுடைய வேண்டுதல 9 முறை சொல்லணும் அப்படின்றது தான் சொல்லிட்டு, அடுத்த ஸ்டெப் மாரி இன்னொன்னு வந்தது. அதையும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலயே. அடுத்த ஸ்டெப் மாரி இன்னொன்னு ஆரம்பிச்சது. இன்னொரு ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த மாரின்னு ஆரம்பிச்சது அந்த பிரபஞ்சம் என்கிட்ட உணர்த்ததுக்கு. ஆனா, அது கொஞ்சத்திலே நிறுத்திடுச்சு. அது எனக்கு உணர்த்திச்சுன்னா, அன்னைக்கு நான் வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். நேத்து நியூ இயர் அதுவுமா பிரபஞ்சம் உணர்த்தும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வரல. ஆனா, இன்னைக்கு உணர்த்துச்சு. என்னதுன்னா, இந்த முறை கலர் 369ன்றது கிரீன் கலர்ல நீங்க இந்த மாரி ஒரு ஸ்கெட்ச் பென் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம் இப்ப இந்த முறை எனக்கு உணர்த்து பார்த்தா ரொம்ப டைம் எடுத்து, இப்ப லிகித ஜபம்லாம் வந்து ஒரு 8 நாளைக்கு 1008 முறை 1008 முறை எழுதுறோம். அந்த மாரியெல்லாம் இருக்காது. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு தோணுது.
இந்த மெத்தட். அதனால் இந்த மெத்தடை நம்ம பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தி அதை நான் உங்களுக்கு லைனாக சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி சொல்கிறதுலையும் எந்த மதம் சார்பற்று தான் இருக்குது. ஆனால் நான் இதுலேயே வந்து சில சமயத்தில் நான் அடுத்தது முருகனுடைய இது சஷ்டி வந்தாலோ இல்லை சித்தர்கள் கூடயும் இதே மெத்தடை எப்படி கனெக்ட் பண்ணலான்றதையும் இந்த ப்ளேலிஸ்ட்லேயே போடுறேன். அதுக்கும் நீங்கள் நம்மளுடைய இந்த முருகர் கூடவோ இல்லை நம்ம சித்தர்களோ கனெக்ட் பண்ணால் நம்மளுடைய மதம் சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது யாருமே நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாமே பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறதும் முந்தினேற்று நான் சொன்னதுலையுமே எந்த மதம் சம்மந்தமும் இல்லை. வெறும் இந்த லா ஆஃப் அஃபர்மேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் நம்புகிறவங்க அவங்க எல்லாமே எல்லா மதத்தினருமே அது பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்கெட்ச் பென் வாங்கி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அன்ரூல்டு நோட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே வர மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டே வரலாம். அதில் நான் என்ன சொன்னேன்னா 369 369 369 சொல்லிகிட்டே எழுதிட்டு 9 முறை அவங்க வேண்டுதலை சொல்லுங்கள். வாயில் தான் சொல்லுங்கள், வேண்டுதலை சொல்லுங்கள். எந்த கடவுள் இல்லை, ஒரு பிரபஞ்சத்தை நினச்சி சொல்லுங்கள் அப்படி சொன்னால். ஆனால் டெய்லி சொல்லிட்டே வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 நாள் 27 நாளுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் அது தெரியும்னு சொன்னேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ அது கூடவே இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லைனா அது ஒரு 25 டேஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தடும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை அப்பத்துலேருந்து தொடங்கலாம். இல்லை இப்போ இது கூடவே முடியும்னாலும் பண்ணலாம். இது என்னதுன்னா அது வந்து வேண்டுதலாக நீங்கள் வாயில் மட்டும் சொல்ல வேண்டியது. எழுதுறது மட்டும் 369 எழுதிட்டு 3 முறை எழுதிட்டு சொல்லிகிட்டே எழுதணும். ஆனால் இது எப்படின்னா க்ரீன் கலரில் உங்கள்கிட்ட இந்த கலர் பென்சில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்கெட்சு ரொம்ப பெட்டராக இருக்கும். அது க்ரீன் கலரில் நீங்கள் 369 சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பட்டையாகவே எழுதிட்டால் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா கூட கொஞ்சம் நல்லா ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிட்டு அது உள்ள கலர் ஃபில் பண்ணுற மாதிரி கூட பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் முதல்ல எழுதிட்டே வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா திக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் அப்படி திக்காகவும் போடலாம். ஏன்னா நீங்கள் 3ஏ பெருசாக அகலமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6ஏ பண்ணிவிட்டு இது பண்ணுறதை விட கடகடான்னு எழுதிடணும். 369ன்னு எழுதிடணும் நம்ம. அதனால் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் ஸ்கெட்சாக வாங்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மார்க்கர் இதில் கூட க்ரீன் எல்லாம் வந்துதானா, க்ரீன் இருந்துதானா நீங்கள் அதனால் பட்டை எழுதும்போதே 369 எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பெருசாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல, அந்த மாதிரி பெருசாக அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அது உள்ள கலர் க்ரீன் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை 3 மட்டுமே பட்டையாக பண்ணிவிட்டு 6 மட்டுமே பட்டையாக பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அந்த கான்செப்ட் மெயின் என்னென்னா அந்த 369 சொல்லிக்கிட்டே எந்த இடையூறும் இல்லாமல் எழுதணும். ரொம்ப குயிக்குன்றதுனால யாருன்னா கூப்பிட்டா கூட பேச வேணாம் அப்படி சொல்கிறேன். அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் சைகை பண்ணி கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் ப்ளசண்ட்டான நேரத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். 369 அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் 3 முறை சொல்லிக்கிட்டே எழுதிட்டு போன முறை நான் சொன்னது வாயில் வேண்டுதலாக சொல்கிறது. இந்த முறை நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா பண்ண வேண்டியது என்னன்னா எழுதணும். 9 முறை எழுதணும். அந்த 369 369 369 சொல்லிக்கிட்டே 3 முறை அந்த நம்பரை எழுதிட்டு இந்த முறை வேண்டுதலை எழுதணும். அது எப்படி எழுதணும்னா நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும். எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது, எனக்கு நல்ல வரன் கிடைத்து விட்டது. இந்த முறை சொன்னது பிரபஞ்சமாக தான் இது கூட எனக்கு உணர்த்தினது. இப்போ நான் 2 நாள் பொறுத்து சஷ்டிக்காக போடுவேன். அது பிரபஞ்சமாக உணர்த்துனதில்லை, அது நானாகவே வந்து சொல்கிறது தான். இது பண்ணால் நல்லாயிருக்கும் சஷ்டியில் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போது நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதும் இப்போ நான் பெருசாக போடுறேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல, இது பிரபஞ்சமாக உணர்த்துனது. இப்படி பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்படி நான் பெருசாக போட்டேனாலே அது பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்துனதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் போட்டும் இருப்பேன் கீழே பிரபஞ்சமாக உணர்த்தியன். இது வந்து அன்றைக்கி நான் சொன்னது வேண்டுதலாக 9 முறை சொல்கிறது. நான் இந்த ப்ளேலிஸ்ட்டில் 1 2 3 தான் போட்டுன்னு வரேன். இது அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். இது அந்த வீடியோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் 369 போட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வேண்டுதலை 9 முறை அதில் வந்து வேண்டுதலே ஃபஸ்ட் டைம் நான் போட்டது வாயில் மட்டும் சொல்கிறது வேண்டுதல். ஆனால் எழுதணும். அதுக்கு கலர் பற்றிலாம் எதுவும் சொல்லலை. நானாக ஏதோ எல்லோ கலரில் போட்டேன் அவ்வளோதான். அது பிரபஞ்சமாக கலர்லாம் சொல்லலை, நானாக போட்டது தான். ஆனால் பிரபஞ்சமாக சொன்னது எழுதி 3 முறை எழுதி 9 முறை வேண்டுதலை சொல்லணுன்றது பிரபஞ்சமாக சொன்னது. ஆனால் இதில் சொல்கிறது வந்து பிரபஞ்சமாக சொல்கிறது 369 க்ரீன் கலரில் எழுதி சொல்லிக்கிட்டே எழுதி உங்களுடைய விருப்பத்தை வேண்டுதலை நடந்து முடிஞ்ச மாதிரி 9 முறை இதை அந்த எழுதி 3 முறை எழுதி முடித்தோடனே 9 முறை எழுதணும். அந்த நம்பரை 3 முறை எழுதி சொல்லிக்கிட்டே எழுதி முடித்தோடனே 9 முறை
எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது. எனக்கு பெரிய வீடு அமைந்து விட்டது. எனக்கு பெரிய வீடு நான் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு பெரிதாக வாங்கிவிட்டேன். நான் உயர்ந்த என் சம்பள உயர் பதவி கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. அப்படின்னு நடந்து முடிஞ்ச மாரி நீங்க விரும்பிய ஒரு விஷயம் உனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லைன்னா கூட அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் வார்த்தையை முதலே செட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்படி எழுதுறீங்களோ அதே பேட்டர்னில் தான் 9 முறையும் எழுதணுன்றதுனால ஃபஸ்ட்டே வார்த்தையை செட் பண்ணிக்கணும். எனக்கு நான் விரும்பிய உயர் பதவி கிடைத்து விட்டது. எனக்கு நான் விரும்பிய சம்பளம் கிடைத்து விட்டது. எனக்கு நான் விரும்பிய சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது. எனக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனி பேர் சொல்லி எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது. முதல்ல என்ன வேர்டுகள்லாம் அதில் அடங்கி இருக்கணும். ஆனால் அதுக்காக ரொம்ப ஒரு 4 பேராகிராஃப்கள்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு 2 லைன் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா ஒரு லைன் இருக்கலாம், 2 லைன் இருக்கலாம். அதுக்கு ரொம்ப கிறிஸ்பான லைனாக இருக்கணும். ஆனால் நீங்கள் விரும்பிய எல்லா விஷயம் அதில் அடங்கின மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி முதல்ல ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே பேட்டர்னில் தான் 9 முறையும் எழுதணும். 9 முறையும் முடிஞ்சிட்ட மாதிரி தான் எழுதணும். இதுவும் பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தியது. இந்த சமயம் கலரையும் சொல்லியிருக்குது, க்ரீன் கலர் அப்படின்றது. இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். இதையும் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் அது கூட சேர்த்து நான் அந்த மெத்தடையும் எழுதினேன். நேற்று ஆரம்பித்தேன். நியூ இயர் அதுவும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மெத்தடையும் நான் இந்த இதுவும் அது கூட ஏன்னா அதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது, இதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது. அதனால் இது கூட சேர்த்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிரபஞ்சம் எதனா 2 நாளில் 3 நாளில் இன்னொரு மெத்தட் சொல்லிச்சானா கூட அதை வேணால் நான் ஒரு 25 டேஸ்க்கு அப்புறமா அதை எங்காவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறமா ஆரம்பிப்பேன். இப்போ நான் இந்த 2மே ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறம் அதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். ஒரு 7 நாள் ஆன பின்னாடி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவாக தெரியுதான்னு அதையும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.